ஒரு பக்கம், சமூக பொறுப்புணர்வு மறுபக்கம். இந்த இரண்டையும் ஒரே மேடையில் இணைத்து புதிய மக்கள் இயக்கத்தை தொடங்கி கவனம் ஈர்த்துள்ளார் கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆடி கனிமொழி சந்தோஷ். தளபதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு ஜனநாயகனை கொண்டாடுவோம், பொறுப்புள்ள நாயகனாக மாறுவோம் என்ற முழக்கத்துடன் ஜனநாயகன் பாஸ்போர்ட் என்ற மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார். திரைப்படத்தை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பார்க்காமல் ஒவ்வொரு ரசிகரும் சமூகத்தில் பொறுப்புள்ள குடிமகனாக மாற வேண்டும் என்பதே இந்த முயற்சியின் மைய கருத்து என்று டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தெரிவித்தார். இந்த ஜனநாயகன் பாஸ்போர்ட் மூலம் சாலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை, மனிதநேயம், சட்டங்களை மதித்தல், பொது இடங்களை பாதுகாத்தல் மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற அடிப்படை குடிமை பொறுப்புகளை மக்கள் உறுதிமொழியாக ஏற்கும் வகையில் இந்த இயக்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் திரளான விஜய் ரசிகர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு திரையில் ஜனநாயகன், சமூகத்தில் பொறுப்புள்ள நாயகன் என்ற லட்சியத்தை ஏற்று உறுதிமொழி எடுத்தனர். திரைப்பட ரசிகர்களின் உற்சாகத்தை சமூக நலனுக்கான சக்தியாக மாற்றும் இந்த வித்தியாசமான முயற்சி கவுண்டம்பாளையத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டாக்டர் ஆடி கனிமொழி சந்தோஷின் இந்த முன்னெடுப்பு திரைப்பட கொண்டாட்டத்தை தாண்டி சமூக பொறுப்பை விதைக்கும் புதிய மாதிரியாக பார்க்கப்படுகிறது. எங்களோட 2 சக்சஸ் திட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை, இந்த திட்டம் இயக்கத்தை வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். என்ன பெனிஃபிட்டுங்க மக்களுக்கு? என்ன இதனால என்ன இல்லை, ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்னாலே வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் இல்லாமல் அதில் என்ன கருத்துக்கள் வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க, அது வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அந்த மாற்றம் வந்து நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜனநாயகன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது வந்து உங்கள் நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ பொதுமக்களுக்கு இது எப்படி போகிறீங்க? உங்கள் நிர்வாகி மூலிமா ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து இந்த எங்களோட இயக்கம் மன்றத்தில் இருந்து இயக்கத்தில் இருந்து கட்சிக்கு அப்புறம் இந்த ஆட்சி, இது எல்லாமே வந்து எங்கள் நிர்வாகிகள் த்ரூவில் தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் எங்கள் நிர்வாகி த்ரூவில் தான் வந்துட்டு இந்த ஜனநாயகன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாங்கள் பரப்பத்துக்கான ஒரு ஐடியா வச்சுருக்கோங்க. இதை வாங்கினவங்க இந்த சொல்லியிருக்கீங்க, சில உறுதிமொழிகள் சொல்லியிருக்கீங்க, அதுபடி நடக்கிறாங்கன்னு எப்படி செக் பண்ண போகிறீங்களா, இல்லை எப்படி வெரிஃபை பண்ண போகிறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப வைடாக இருக்குங்க. அதனால வந்து எங்களுக்கான இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதில் கண்டிப்பாக அந்த அப்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கான ரெவ்யூ மீட்டிங்ஸும் நடக்குங்க. இதுலேருந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம்.